குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Foolish tortoise. ஒரு காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அங்கே நிறைய மீன்களும் இருந்தது. அதனால நிறைய பறவைகள் அந்த குளத்தை சுற்றி வசிச்சு வந்தன. அந்த குளத்துல ஒரு ஆமையும் இருந்தது. அந்த ஆமையும் ரெண்டு பறவைகளும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. காலம் மாறிச்சு. இப்போ கோடைக்காலம் வந்தது. சுட்டெரிக்கிற சூரிய ஒளி. அதனால மெதுவாக குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போக ஆரம்பிச்சது. புல்வெளி எல்லாம் கருக ஆரம்பிச்சது. மரங்கள்லேருந்து இலைகள்லாம் உதிர்ந்து போச்சு. கடுமையான கோடைக்காலம். மீன்கள்லாம் தண்ணி இல்லாமல் செத்தும் போச்சு. நிறைய பறவைகள் வேறு இடத்துக்கு பறந்தும் போச்சு. அந்த ரெண்டு பறவைகளும் ஆமைக்கிட்ட, நாங்கள் வேற இடத்துக்கு பறந்து போக போகிறோம், நீ எங்களோட வந்துடுறியா அப்படின்னு கேட்டுது. ஆமை சொல்லிச்சு, என்னால் பறக்க முடியாதே, நான் எப்படி உங்களோட வர முடியும் அப்படின்னு கேட்டுது. நீ அதை பற்றி கவலைப்படாத, நாங்கள் ஒரு நீளமான குச்சி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பக்கமும் நாங்கள் பிடிச்சிக்கிறோம், நீ நடுவில் உன் வாயால் அதை கவ்விக்கோ, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமையும் அதை ஒத்துக்கிச்சு. ஒரு பெரிய குச்சி, அதனோட ரெண்டு பக்கமும் பறவைகள் தங்களுடைய அலகுகளால கெட்டிமா பிடிச்சுக்கிச்சு. நடுவுல ஆமை தன்னுடைய வாயால குச்சிய கடிச்சுது. மூன்றும் சேர்ந்து பறந்தன. கொஞ்ச தூரம் போகும்போது கீழே காட்டுக்குள்ள நிறைய விலங்கினங்கள் இந்த மூணு பறக்கிறத பார்த்தன. அதெல்லாம் கொஞ்சம் ஆமையை கிண்டல் பண்ணிட்டு, ஆமைக்கு உடனே கோவம் வந்தது. அதை திட்டத்துக்காக வாயை திறந்தது. குச்சி வாயிலேருந்து நழுவி வேகமா கீழே விழுந்தது. எல்லா விலங்கும் அதை பார்த்து சிரிச்சுது. ஆமைக்கு வெக்கமா போச்சு.